வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம போட்டில் இருந்து மீன் வந்திருக்கு. மீனுண்டா பாறை மீன் வந்துருச்சு. ஒரு வட்டா போல் நல்ல சைஸ், எல்லாமே 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் உள்ள பாறை. அந்த பாறை எல்லாமே எங்கள் அம்மா வந்து தனியாக விற்றுட்டு இன்னும் ஒரு 4 பாறை கிடக்கு. சரிங்களா, ஒரு 4 பாறை கிடக்கு. அந்த 4 பாறையை வந்து நம்ம விற்போம். அதில் ஒரு பாறையை வந்து நான் கறிக்கு எடுத்து போட்டுட்டேன். சரிங்களா, நம்ம போட்டில் இப்போ வந்தது அந்த சைனிங் அடிக்கிறதுலாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 பாறை மட்டும் நான் ஏலத்தில் போடுறேன். புரட்டாசி மாதம் மீனோட விலைகள் வந்து கம்மியாக தான் போகும், நம்ம ரொம்ப கம்மியாக போகும். அதே இது மட்டும் மழை சீசனும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மழை காலமாக இருக்கா, அங்கிட்டு மேகமூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைண்டா, இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து அந்த இதே சைஸு பாறை ஒரு கூட பாறை, அந்த ஒரு கூட பாறையுமே நம்ம வந்து பற்ற கருவாடு மாதிரி வச்சு வேறு லெவலில் கருவாடு சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். மற்றவங்களோட ரொம்ப கம்மியாக கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம மீன் தானே, அதனால் எவ்வளோத்துக்குள்ளே கொஞ்சமாக லாபத்தை வச்சு கொஞ்சமாக இது பண்ணிடலாம். வாங்க நம்ம ஒவ்வொரு மீனாக பாறையை ஏலம் போடுறேன். என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கண்ணே. இது வந்து சைஸு நல்ல சைஸாக இருக்குது. இது வந்து ஒரு 1.25 கிலோ இருக்கும். 1.5 கிலோ, 1.5லேருந்து 1.25 கிலோ இருக்கும். அதான் இப்போ அந்த இதுலேயே ஒரு வட்டம் இருந்துச்சுல, அது 4ல் எல்லாம் விற்றது போக இப்போ இருக்கிறதுலேயே பெருசு வந்து அதை வீட்டுக்கு போட்டாச்சு. எங்கள் அம்மாவும் மீன் வெட்டிட்டு சின்ன பாறை கொண்டு பாரு. அந்த சின்ன பாறை எவ்வளோ போதும். இங்கேயும் ஆல்ரெடி பாறை ரொம்ப குமிஞ்சு கிடக்கு. எல்லாம் அதெல்லாம் பொடி பாறையாக இருக்கா, அதெல்லாம் விலை கம்மியாக போகும். நம்மளுக்கு பரிசு பார்க்கலாம். 400 400 400 400 400 400 400 410 20 30 40 50 60 470 470 1 கிலோ கிட்ட இருக்கும். 90 எத்தனை இருக்கு? அதே என்ன குரலை எடுத்து நம்ம கூட்டத்தில் போட்டால் தான் முடியும் போல். பாறையாக தான் குமிஞ்சு வருது. நம்ம 2 பாறை போட்டோம். அங்கே ஒரு பெரிய பாறை கிடக்கு, அங்கிட்ட ஒரு 2 பாறை கிடக்கு. பாறைக்கெல்லாம் விலையே இல்லை. 200 ரூபாய்க்கு தான் ஆரம்பிக்குது. விலை 200 210 20 400 ஒரு நிமிஷம் வாரையா ஏக்கா முத்தக்கா 5 6 இது யாரியா ஒரு பாறை 3 வரிசை எடுத்து போட்டுட்டோம்டா, ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து வந்து ஏலம் போட்டுறாங்க. இது நம்ம 530 ஜான எடுத்து கையில கொடுத்துருக்கியா? அடுத்து போடுங்க ஜான. 440 50 60 70 470 80 90 490 பாரு. கட்சி கொடுத்தோம் கையில வச்சுக்கோங்க. 490 490 அண்ணே வெண்மணி 400 ரூபா கொடுத்தா 400 ரூபா. 400 400 400 400 400 400 400 40 40 40 40 440 440 ஒரு பாரு 440 ஏமா யாருக்கா கேளுங்க அண்ணே எடுத்துவாங்க. ஏமா எடுத்துவாங்கம்மா. 600 ரூபாய் போடி ஐயா போடியா டக்கு போடியா. அங்கேயும் பாறை ஏலம் ஓடுது. எல்லாம் நல்ல பரு சைஸ் பாறை ஒட்டோட்டம் வருது. 470 80 90 490 490 490 500 500 500 500 510 20 30 40 50 550 550 550 60 560 அண்ணாச்சி கழிந்து 560 70 அண்ணா எடுத்து போனாச்சு 570 போடுங்க நின்றுக்கா ரைட். ஏதாவது வெள்ளக்கார வியாபாரம் வேற 640 640 640 650 50 650 650 650 650 650 650 எடுத்துவாங்க. 370 தந்துட்டு என்னண்ணே நின்றுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். 290 95 அண்ணாச்சி ஒரு 570 ரூபா தாங்க அண்ணாச்சி. 20 ரூபாய்க்கு 50 ரூபா தரேன்.
30 40 240 240 கேள்வி 240 250 250 60 70 80 90 அண்ணா எடுத்துக்கோங்கண்ணே. ஒரு 290 ரூபா தாங்கண்ணே. ஜானனுக்கு அவ்வளோதான். இது யார் சத்தியா? ரெண்டு மூணுமா? மூணு தனித்தனியாக போட்டுருவாங்க. இதை கூட்டிட்டு நேரம் அங்கே போயிடுவேண்ணா. கன்சியக்காவும் முத்தக்காவையும் கூட்டிட்டு தான் வருவேன். முத்தக்கம் தான் வரங்க. ஏயா 290 50 300 320. இது யாருக்குண்ணே? இந்த கையில் வச்சுக்கோங்க. நம்ம இது இப்போ தான் ஆரம்பிக்கும். 3 பாறை. எப்போ அங்கிட்டும் பாறை கிடக்கு. 240 45 250 ஒரு பாறை 250 60 260 260 நல்ல பாறை 260 70 270 80 280 280 90 290 கட்டிதாங்க நீங்க அவங்ககிட்ட கொடுங்க. 290 ஒரு பாறை 290. ரஞ்சன் போயிட்டு கொடுத்துருக்கீங்களா? 2 பாறை யாரியா? ஏதான் 290 கேளு. 540 ரூபாய் 540 ரூபாய் 540 ரூபா கேள்வி இருக்காமா? 500 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 கேள்வி 500 900 விற்றுருக்கோம் மீன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பாறை வந்து ரொம்ப வந்திருக்குங்க எங்கள் ஏரியாவில். சுற்றி பாருங்க. இங்கே பாறை கிடக்கு, அங்கே பாறை கிடக்கு, அங்கிட்டு பாறை கிடக்கு. எல்லாமே பெரிய பாறை, நல்ல சைஸான பாறை. ஆனால் விலை வந்து ரொம்ப கம்மி. இதே இது இந்த மழை சீசன் ஆகினா மழை சீசன்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் நம்ம அந்த பாறை எடுத்து நம்மளுக்கு ஒரு வட்ட பாறை வந்துச்சு. எப்போனாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கிலோ கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். 15 கிலோ பாறையும் அப்படியே நான் வந்து உப்பு கிழிச்சு பட்டறையாக வச்சு பட்டறை கருவாடு போட்டிருப்பேன். மிஸ் ஆகிட்டு விலை இல்லை. கண்டிப்பாக நீங்களாம் இந்த டைம்லாம் வாங்கி சாப்பிடுங்க. என்ன நான் எங்கள் அம்மாட்ட ஒரு பாறையை வெட்ட கொடுத்தேன் கறிக்கு. அந்த பாறை வெட்டிட்டோமா? பாறை வெட்டினியா? சீலாம் விலை போது பாருங்க. சீலாவோட விலை பாருங்க. 5 சீலா 520. வேற ஆள் கேள்வி. 490 490 490 490 490 500 அண்ணன் எடுத்துக்கோங்க. 500 அண்ணனுக்கு எடுத்துக்கோங்க. 837 தீலாக்கா முரியாசனா 400 ரூபா. தீலாக்கல 400 400 400 400 400 400 சரி 400 ரூபா கேள்விக்கா. 400 உங்களுக்கு 400 410 410 410 முருகேசனா 410 410 வேணும் மேடமே 410 410 420 420 420 420 420 முருகேசனா 420 நான் வேணும் மேடமையா 420 30 40 50 450 அண்ணா எடுத்துக்கோங்க. அப்பா சீலா வாவல் எல்லா விலையும் பாருங்க எவ்வளோ கம்மியாக போகுது. எல்லாம் டோட்டலாக கம்மி விலை கிடக்கு. வெறும் 260 ரூபா அந்த சீலா 270 ரூபா பாருங்க. அப்பா இவ்வளோ கடந்து அவ்வளோதான் விலை போகுது.
300 எல்லாம் டோட்டலாக இல்லைங்க. 20 320 30 40 350 முத்தக்கோய் இறால் 350 ரூபாய்க்கு 350 எங்க கேளிக்கா 360 அண்ணே 360 வந்து ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்குங்க, அப்படி இப்படி தான் இருக்கும். இது புரட்டாசி மாதம் மீனோட விலைகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போலாம் மீனை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு மீன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தூத்துக்குடி ஹார்பர் பீச்னாலும் சரி, இந்த ஒரு மீன் ஏழை கிடக்கிறனாலும் சரி, அங்கே போய் வாங்குங்க. ரொம்ப விலை கம்மியாக தான் போகும், ரொம்பலாம் போகாது. அங்கே நாளாக பாருங்கள், ஒரு 3 பாறை போட்டேன், 3 பாருமே 900 தான் போச்சு. இது மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கிட்டலாம் நெருங்கி இருக்கும். மற்றவங்களாம் பாறை போடும்போது அவங்களுக்கும் விலைகள் நல்லா போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. சரி, விலை கம்மியாகவே போயிட்டு இருந்துச்சா, அப்படி தான். நான் வந்து ஒரு பாறை கறிக்கு எடுத்தேன். சீலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகுது. இறாலோட விலைகளும் கம்மியாக போகுது. இது இன்றைக்குள்ள விலைங்க. இது நீங்கள் அடுத்த நாள் வந்தால் விலை ஒரு நாள் கூட போகலாம், இதோட கம்மியாக போனாலும் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு மீனோட விலைகள் மீன்களை பற்றி தெரியும்னா மறக்காம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. உங்களுக்கு கருவாடு வேண்டாலும் நாங்கள் வந்து நெத்திலி கருவாடு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கருவாடு வேண்டாம், வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கருவாடோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன கருவாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் கருவாடு வாங்கிக்கோங்க. மற்றவங்களோட ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.